ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம சக்தி வேலைன்னு நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு குழந்தை நல்லா இருக்குன்னு ஒரு பொய்யை சொல்ல எங்கள் சர்டிஃபிகேட்டை காட்டுன்னு ஊசி பட்டாசு கேட்டுருச்சு. நீ கேட்குற நிலைமையெல்லாம் நான் இருக்கேனாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சக்தி. அதோ சக்தி பொய் சொல்ல மாட்டாங்கல்ல, அதனால அவள் வாயிலேருந்து வர வைக்கணும், அவள் வாயிலேருந்து வர வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தனியாக இருந்தால் கண்டிப்பாக உண்மையை வளருவாங்க. நம்ம வேலைன்னு வந்து சமாளிச்சுட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக நான் வந்து உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு தெய்வமாக இருப்பேன், என்னை சிக்க வைக்கிறதே நீ தானாடா, இருக்க ஒவ்வொரு நாளும் டிஃபிகல்ட்டாக கொண்டு போகிற, நீ உண்மையை சொல்லுடா அப்படின்றாங்க. இது பார்த்தாக்கு சிக்கல் சிவபதி வந்து இந்த சந்தோஷத்தை வெளியே சொல்லுவோன்னு சொல்லிட்டு இவங்க சக்தியோட அப்பா கால் பண்ணி சொல்கிறாரு. சக்தியோட குடும்பமே சேர்ந்து வேற லெவலில் ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அதாவது நம்ம சேரன் வெளியே போயிட்டு வந்ததுக்காக அவங்க தங்கச்சிக்காக வாங்கிட்டு வந்தாங்க, செல்விக்காக சுடிதாரும் அவருக்காக வளையலும் வாங்கிட்டு வந்தாங்க. அதை கொண்டு போய் பொண்டாட்டிக்காகன்னு கொடுக்க, இது என்ன செல்வியோட சைஸ் மாதிரியே இருக்கு, பார்த்து வாங்கிட்டு வந்தீங்களா, எனக்காக நீங்கள் வாங்கிட்டு வந்தால் என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீ பண்ண வேலைக்கு உனக்கு என்ன அவார்டாக தருவாங்க, பலாருன்னு உனக்கு கன்னத்தில் விடாமல் விட்டாரு, அது வரையும் சந்தோஷம் நினச்சிக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு வழியாக வீட்டில் சமாதானம் பண்ணிட்டு எல்லாரும் பக்கட்டும் ஒரு நல்லது நடந்ததுங்க. இந்த ஊசி பட்டாசோட பொண்ணும் ஊசி பட்டாசும் சேர்ந்து கண்டிப்பாக சக்தியை தாச்சு கன்சீவாக இருக்க வாய்ப்பே இல்லை, இதை நல்லா விசாரிமாங்கிறாங்க. ஆல்ரெடி அந்த பொண்ணு அந்த அம்மா அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு வேற ஊசி பேத்தி விடுறது, இப்படியே ஊசி பேத்தி இருக்கவங்களை கெட்டவங்களாவே மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஒன்று இந்த மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக சக்தி வந்து என்னடா பண்ணுறது, இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் நின்று திணறிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ண போகிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.